எங்க மத்தியில் நீர் அசைவாடும்படியாக பிரார்த்திக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால தடைகளை யாவற்றையும் முறியடிக்க ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் கரம் ஆண்டவரே எங்களை தாங்கிக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த வாரத்தில் வாசிக்க கேட்டும் சுவாசமான யாவரும் கர்த்தரை துதிப்பாராக சொல்லி தகப்பனே ஆண்டவரே நிறைய வசனங்களை நாங்கள் வாசிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக உமக்கு கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிற தகப்பனே. பலப்படுத்துகிறவரே, ஸ்திரப்படுத்துகிறவரே, உமக்கு நாங்கள் கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவருடைய நாமம் எங்க வாழ்க்கையை எப்பொழுதுமே மகிமைப்பட்டும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். வந்திருக்கிற யாவரும் மறுபடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த மாத வேளையில தேவனை கர்த்தர் விசேஷத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாளை தினம் எவ்வளவு மணி நேரத்துல நாங்கள் கந்தாடா என்ற பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருப்போம். ஜெபித்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் சொல்லி எந்த நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த நோக்கம் என்ன ஆகட்டுங்க, நிறைவேறட்டும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாருமே வீட்டுல இருந்தாலும் கூட என்ன பண்ணுங்க, டீ கடையில நிற்காதீங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ தயவு செய்து ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் இஸ் நீடட். என்னங்க, ஸோ எங்க வீட்லயும் ஒரு கன்சீவா இருக்கிறவங்களை விட்டுட்டு ஊழியத்துக்காக நான் போறேன். அப்ப யோசித்து பாருங்க அவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கும்னு சொல்லி. ஸோ அதுல கர்த்தர் தாமே அவைகளை என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம் நேரம் செலவழிக்கும் போதெல்லாம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும் சொல்லி தான் நான் விசுவாசிப்பேன். ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆனாலும் ஆண்டவருக்காக என்னதுங்க, நம்ம எல்லாம் வளர்ந்த பிள்ளைகளை வைத்து யோசிக்கிறோம். நம்ம கை குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறோம், இன்னொன்று வயிற்றுல வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குங்க சூழ்நிலை? ஏதோ ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் 3 நாளுங்க. சில நேரத்துல 3ஆவது நாள் கூட கூட்ட கேட்டாங்க சோழிங்கர்ல இருந்து. நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த ஒரு 2 நாளைக்கு என்னால முடியல, மே மாசம் 11க்கு மேல இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. ஒரு ஆண்டுடைய சித்தமாக மறுபடியாக சோழிங்கர்ல காவிரி பாக்கம் பானாவரத்துல மறுபடியாக 2 கூட்டங்கள் இருக்கும். 2 நாளைக்கு, ஒரு சண்டே ஒரு மண்டேன்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜூன் மாசம் 6ஆம் தேதி பச்கா பாலம் என்ற இடத்துல அங்கே ஊழியம் நடந்து கொண்டு இருக்கும். நாளைக்கு பாஸ்டர் சகாய் பாஸ்டர் சர்ச்ல குடாரம் பண்டிகை என்ற இடத்துல வந்துட்டு கந்தாடா என்ற ஒரு இடத்துல பெராக்கா பிரேயர் ஹவுஸ் அவருடைய ஊழியத்துல நாளைக்கு சாயந்தரம் மறுநாளைக்கு காலையில நாங்கள் பேசி வெள்ளி என்னதுங்க மறுபடியும் திரும்பி நாங்கள் போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு கொடானக்கூடிய நன்றி. ஆண்டவர் தாமே தன்னுடைய வல்லமையில என்னதுங்க குறைபடவில்லைன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய சபையானது நாளுக்கு நாளாக திருப்தி அடையும்படியாக, வளர்ச்சி அடையும்படியாக, கிருபையில இன்னும் என்னங்க நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது அகத்தியமாக. எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? தேவன் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். எங்க தேவாவியானவர் உண்டோ அங்க என்ன இருக்குதுங்க, விடுதலை இருக்கிறது. அங்க பிரசங்கியார்கள் இல்லைன்னு சொல்லி நம்ம அழைக்கல, ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம அழைக்கிறாங்க. இது நல்ல மைண்ட்ல நீங்க வைத்துக் கொள்ளும்படியாக மிகுந்த தாழ்வுடன் கேட்டுக்கொள்ள. பிரசங்கியார்கள் என்ன ஆந்திரால யாருமே இல்ல, இங்கிருந்து போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. சம்திங் இன் அவர் லைஃப், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை உடையவராக இருக்கிறோம், அந்த விஷயத்தை அங்க கொண்டு போய் சேர்க்கும்படியாக விலையேறப்பட்ட தைலமானது அந்த சீமோன் உடைய வீட்டுக்கு, குஷ்டரோகியாக இருக்கிற அந்த சீமோன் வீட்டுக்கு கொண்டு போய் ஏசப்பாவுடைய பாதத்துல உடைத்து தன் கூடுதலால அந்த அம்மா என்ன செய்தாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னதுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா. சோ கையில வைத்துக் கொண்டு இருக்கிற வரைக்கும் அந்த மனதை நீங்கள் உணர முடியாது. கர்த்தருடைய பாதத்துக்கு போகும்போதுதான் ஆண்டவர்களை எவ்வளவு அபிஷேகித்திருக்கிறார், எவ்வளவு கிருபையை நடத்தி கொண்டு இருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஒரு பொழுதும் உறங்குறதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களோட லைஃப்லயும் நிறைய இக்கட்டான சூழ்நிலை காட் அதிகமா தேடுங்க. தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். காடை விட்டு வெளியே போயிடாதீங்க. ஹோல்ட் ஆன் டு காட். இன்னைக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் நான் வாசித்து கொண்டிருந்தேன். வாட் இஃப் காட் இஸ் நாட் ஆன்சரிங்? கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கலன்னா அடுத்தது என்ன? மனுஷன் பைத்தியம் ஆயிடுவான்னு சொல்லி பார்க்க அந்த மாதிரி வேதத்திலேயே இருக்க. உபவாசத்தை எடுத்து ஜெபித்து கர்த்தரும் செவி சாய்க்காம மௌனமாக போயிட்டாருன்னு சொன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? என்ன செய்வீங்க? நிற்பீங்களா? உறுதியா நிற்பீங்களா? வாயில சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன்னா
அதிகமான ஜெபம், அதிகமான உபவாசம், அதிகமான விண்ணப்பம். But you don't listen to the voice of God. கர்த்தருடைய சத்தமே இருக்காது. மௌனமா, நிஷப்தம் என்ற வார்த்தை. அப்ப நாம் நினைப்போம், உண்மையாவே இவ்வளவு நாள் நாம் கர்த்தரை நாம் நேசித்தோமா, சிநேகித்தோமான்னு சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். அப்ப என்ன செய்யணும்? சுவாசிக்கிறவங்க. அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடைசி வரைக்கும் நிலை கொள்ளுகிறவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் விசுவாசம் இருக்கிறவன். அதுதான் மனுஷகுமாரன் வெளிப்படுகிற நாட்கள்ல மனுஷர்கள் மத்தியில அன்பு இருக்குதான் ஆண்டவர் கேட்கிறேன். என்ன கேட்கிறாரு? மனுஷனுக்குள்ள அது இருக்காது. இந்த போர்ஷன் இந்த நாளுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கும். நான் 2-3 வாரத்துக்கு முன்னால நான் காக்ஸ்டான் பகுதியில் ஊழியர் செய்வது சொன்னேன். நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற கிருபை சபைக்கு வர வரைக்கும் அண்ணன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா பரலோகத்துக்கு போக அளவுக்கு நமக்கு இல்லை. ஏன்னா அந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா யோவான் புஸ்தகம் 1:16 போல அவருடைய வசனத்தில் நாம் நிறைந்தவராக கிருபை மேல் கிருபை பெற்றோர்களாக மாறணும்னு சொல்லி வசனம் சொல்லி கொடுக்கிறது. நமக்கு பெற்றிருக்கிற கிருபை இலவசமானது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனா அந்த கிருபை நமக்கு சபைக்கு வரதுக்கு, சர்ச்சுக்கு வரதுக்கு கரெக்டா இருக்குதுங்க. ஆனா நம்ம எங்க போனோம்? இந்த கிருபை வச்சு எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போனோமே. இந்த எண்ணெயை வைத்துக் கொண்டு நீ அந்த வாசல் திறக்க 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 நீ காத்து கொண்டு இருக்கிற என்னதுங்க, திடீர்னு பார்த்தனா வாசல் திறக்கல, எண்ணெய் காலிய. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுங்க. அவங்க கூட அப்படியே சஸ்டைனபிள் பண்ணிடுறோம், அப்படியே தாங்கி போயிடலான்னு அவங்க சொல்றாங்க. ஓப்பனா சொல்றாங்க, எனக்கு வச்சிட்டு இருக்கிற எண்ணெய் எனக்கு மட்டும்தான் போதுமானதா இருக்குது. அவர்கள் பட்டணத்துக்கு போய் இங்க அலைந்து திரிந்து அந்த எண்ணெயை வாங்கி கொண்டு வருவதிலே வாசல் திறக்கப்பட்டது. அந்த 5 புத்தி உள்ள ஸ்திரீகள் நுழைந்தார்கள். வாசல் பகுதியில் உட்கார்ந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க பட்டணத்துக்கு போயிட்டு வருவதில்லை, நீங்க திறந்துட்டீங்களே. Unexpected time God is going to show up. எதிர்பாராமல் நேரத்தில் வேதம் சொல்வது, ஒரு திருடனை போல் நான் வருவேன். விசுவாசிக்கிறவங்க ஆயத்தமா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்ன வாருங்க, ஆயத்தமா ஆயத்தப்படுத்துறதுக்காக இன்னொரு கண்டத்துக்கு, இன்னொரு ஸ்டேட்டுக்கு நாம போயிட்டு இருக்கிறோம், இன்னொரு இடத்துக்கு நாம போயிட்டு இருக்கிறோம். ஆயத்தப்படுத்தணும். எனக்கு எப்போதுமே பெரிய துக்கம் என்னங்கிறீங்களா? மற்ற ஊழியங்கள், மற்ற சபைகள், மற்ற ஊழியக்காரங்கள் நம்ம மூலியமாக ஊக்குவிக்கப்படுகிறாங்க, உற்சாகப்படுகிறாங்க, தொடப்படுகிறாங்க, மாற்றப்படுகிறாங்க, சுகமாக்கப்படுகிறாங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள் பொழியப்படுகிறது. எப்படி வினோதமான ஜனங்கள் வந்தாலும் அவர்களுக்கு தேவனுக்கு கர்த்தரோட வார்த்தை வைத்திருக்கிறாரு. அவர்களாம் சொல்கிறாங்க, நீங்க வந்தீங்க, எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்க இருதயத்துக்கு ரொம்ப பெரிய துக்கமாகுதுங்க. என்ன தெரியுங்களா துக்கம்? இவ்வளவு நாள் தலை படிச்சுட்டு இருந்த ஜனங்க கிட்ட தான் இருக்கிற, ஒரு நாள் கூட நம்ம மாறினாங்க, நம்ம ஜீவியத்தை நான் பார்க்கலையே. யாரோ ஒரு கிராம பகுதியில் இருக்கிற ஒரு மனுஷி சொல்கிறாங்க, நீங்க வந்தீங்க, எங்க வாழ்க்கை மாற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மேலான ஒரு தகப்பனுடைய சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைங்க வளரணுங்க. ஊரார் பிள்ளைங்களை ஊட்டி விடுங்க, நம்ம பிள்ளைங்க வளரும்னு சொல்லி எங்கேயுமே அந்த தத்துவம் கிடையாது. இருக்குதுங்களா? ஊரார் பிள்ளைங்களை ஊட்டி விடுங்க, நம்ம பிள்ளைங்க தானா வளருங்களா? எங்க வளர்றாங்க? அந்த மாதிரி வரலாறு என்ன பார்த்திருக்கிறீங்களா? என்னுடைய பெரிய துக்கம் என்ன தெரியுங்களா? அவ்வளவு விஷயங்கள் நாம் செய்யறோம் ஆண்டுடைய நாமத்தை கொண்டு. பட் நம்முடைய சபையானது, நம்முடைய ஜனமானது இன்னும் ஒரு சீர்பள்ளிக்குள்ள, சீர்திருத்தத்துக்குள்ள வர வேண்டியது மிக 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 அவசியமானது. எத்தனை பேர் இங்க சொல்லுவீங்க, ஊழியக்காரன் நீங்க போங்க, ஊழிய செய்யுங்க, இந்த 2 நாட்களும் சபையில உட்கார்ந்து முழங்கால் படிட்டு என் மனைவி என் பிள்ளைகளை முகமுகமாக தரிசிக்காமல் ஆண்டுடைய சமத்துல நான் முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். அந்த ஆசாமிங்க எங்க? உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? எங்க நாட்கள், எங்க எழுப்புதல் வரணும், தேசத்துக்குள் ஜெபித்துக் கொண்டு இருக்கணும், சபைகள் மாறணும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, நீ முதலாவது if there is no change in you, don't expect a change in your nation. உனக்குள் ஒரு மாற்றம் வரும். எங்க ஊழியக்காரர்கள், அந்த சபைகள், ஊழியக்காரங்க, ஸ்தாபகங்கள் எல்லாம் தொடுத்து வருகிறாங்க. எத்தனை ஊழியக்காரங்களை சந்திக்க போகிறோம் இந்த 2 நாட்களுக்குள்ள. எத்தனை நானா வித்தியாசமான ஜனங்களை சந்திக்க போகிறோம், பேய் பிடித்தவர்களை சந்திக்க போகிறோம், மந்திர கட்டில இருக்கிறவங்களை சந்திக்க போகிறோம், டிஸ்டர்ப்டு ஸ்பிரிட்ல இருக்கிறவங்களை சந்திக்க போகிறோம். நீங்க என்ன செய்ய போறீங்க? கம்பளியை போட்டு அது உங்க ஊழியம், நான் ஏன் கலங்க வேண்டும் அந்த மாதிரி பாடிட்டு இருந்தா ஊழியம் நடக்கமான்னு கேட்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைத்தது நீங்க ஊழியக்காரர் என்ன பண்ணுவீங்க? நடத்தியும் சொல்வீர்கள். You should have some spirit in you. உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கணும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான சீடர்களை இரட்டிப்பாக அனுப்பும்போது அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்தார். அதுதான் ரகசியம். சீடர்களுக்கு மறுபடியாக கெத்செமனி தோட்டத்துல முழங்கால் படிட்டு 1 மணி நேரமாகிலும் தரித்திருந்து ஜெபிக்கும்படியாக கற்றுத்தந்தார். அதுக்கு பிறகு சீடர்களும் இயேசுவின் தாயாரும் 120 பேரும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அவர்கள் எல்லோருமே தினந்தோறும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல அவர்கள் கூடியிருந்தார்கள் வசனம் சொல்றது. அதே போல அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்க கேட்கும்போது அவர்கள் தினந்தோறும் ஆராதித்த மேலறைக்குள்ள அவர்கள் என்ன செய்தாங்க? முழங்கால் படித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில பலத்தின் காத்து அவர் மேல் இறங்கி வந்து அக்கினிமயமான நாவாக ஒவ்வொருத்தரும் அமர்ந்தது. அவர்கள் எல்லோருமே பாஷைகள் பேசின துவங்கினார்கள் வசனம் சொல்றது. 3ஆம் அதிகாரத்துடைய துவக்கம் பார்க்க கேட்டு ஆகில் நாங்க பேதுரு, யாக்கோபு, யோவானு தேவாலயத்துக்கு போகும்போது பிறந்ததுல இருந்தே ஒரு மனுஷன் சப்பானியாக அமர்ந்திருந்தான் வசனம் சொல்லு. நிறைய வசனங்கள் உங்களுக்கு ஆழத்துல அப்படியே கொண்டு போய் கொண்டே இருப்பாங்க. It had some impact in the life when they pray. ஜெபிக்கும் போதுதான் அசாதிகளை செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க church will never change unless we don't pray. Church is not building. Church is not fan, AC, microphone. சபை என்பது இவைகள் அல்ல. Church is beyond 4 walls. இந்த 4 சுவருக்கு மேலதான் சபையானது. தாங்கி பிடிக்கணும், ஊக்கமாக இருக்கணும், மோசையோடு இருந்த ஜனங்களையாக இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் என்னை பற்றி என்னை குறித்து ஆண்டவர் என்ன ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பேசுங்க. நீங்க என் வாழ்க்கை எந்த திக்குல போயிருக்குது? உலகத்துல நானா ஜனங்க போன் பண்ணி கேட்கிறாங்க, என் வாழ்க்கை மேல எனக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை எனக்கு தாங்கன்னு கேட்கிறாங்க. என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்? விசுவாசிக்கிறோம். நாம் எங்க இருக்கிறோம்? grow, a growth not outside, a growth inside. வளர்ச்சி வெளியல்ல, வளர்ச்சி உள்ள. உன் பக்கத்துல இருக்கிற செடி உன்னை காட்டு வளர்ந்துருச்சுன்னா அப்ப நீ உனக்குள்ள ஏதோ கோளாறு இருக்குதுன்னு தான் நான் நம்புவேன். ஏன்னா நீ வளர வேண்டியவன், நீ மற்றவங்களை வளர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறனா அப்ப உனக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை. நீ குட்டியாகவே நீ மாறிடுற. விசுவாசத்தின் யுகமாக நீ மாறிடுற. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஆண்டவர் உன்னை மாற்றும்படியாக, உன்னிடத்துல ஒரு சிந்தனை கொடுக்கும்படியாக நீ மாறணும். The world is coming to an end. உலகம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிற? Are you telling the same old story? உன்னுடைய சொந்த கதையை இன்னும் ஓட்டி கொண்டு இருக்கிறியா? யார் உன்னுடைய கதையில நாயகனாக இருக்கிறா? யார் உன் கதையில வில்லனா இருக்கிறாங்க? யார் உன்னுடைய கதையில காமெடியனா இருக்கிறாங்க? இன்னும் நீ காமெடியாவே இருந்தனா காமெடியாவே வாழ்ந்து காமெடியாவே செத்துருவேன். நாயகனாக மாற முயற்சி செய். விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய நாமம் உன்னுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சேஞ்ச். சபைக்குள்ள என்ன வேணுங்க? ஒரு மாற்றுதல் வேணும். எல்லாரும் எலியா கதையை வாசிக்கிறோம், எல்லாரும் நாங்க எலிசா கதையை வாசிக்கிறோம், மோசே கதையை வாசிக்கிறோம், யோசுவா கதை வாசிக்கிறோம். எத்தனை பேர் அந்த கதை போல நான் வாழ போகிறேன்? எத்தனை பேர் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முடிவு பண்ணி இருக்கிறீங்க? சொல்லுங்க. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றினால சொன்ன, ஆண்டவரே இந்த வேதத்துல இருக்கிற அந்த ஜந்துக்களை போல் என்ன நடத்தினா இந்த ஊழியத்துக்கு என்ன அழைங்க. இல்லைன்னு சொன்ன என்ன விட்டு விடுங்க ஆண்டவரே. ஏன்னா சும்மா 100 பேர்ல நானும் ஒருத்தனா இருக்க கூடாது. குரூப்ல ஒரு டூப்ன்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாறக்கூடாதா? அவனும் பண்ணிக்கிறாங்க, நானும் பண்ணிக்கிறேன். There should be some impact in our life, change in our life. விசுவாசிக்கிறவங்க நீ அனலும் இல்ல குளிரும் இல்ல வெதுவெதுப்பா இருக்கிறன்னு சொன்ன ஆண்டவர் என்ன செய்வாங்க? ஆண்டுடைய வருகை எவ்வளவு சமீபங்க. நீங்கள் எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகமான ஒரு சமீப நிலையத்தில் நாம் எழுந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை என்னவா இருக்குதுங்க? ஆயத்தமாற்றீர்களா? சபையே ஆயத்தமாற்றீர்களா? கோடிக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க, நீங்க ஆயத்தமாற்றீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த மாலை வேளையில கேட்கிறாரு, இந்த முழு உலகத்துல எத்தனோ ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க, நீ சுகபோகமா நல்லா சாப்பிட்டு இருக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த காலவேளை ஒரு வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். எகிப்துல கொண்டு வந்த ஜனங்க 6 லட்சம் ஜனங்க கர்த்தரை பார்த்து நிந்திக்க துவங்குகிறார்கள். நாங்கள் எகிப்துல இருக்கிற நாட்களை கறியை சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ருசியாச்சு, நாக்குக்கு தட்டி தட்டி சாப்பிட்டேன்னு சொல்றேன். எங்களுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் கிடைச்சிச்சு. என்னங்க? ஆனா இப்போ என்னதுங்க? மன்னான்ற வார்த்தையை கொடுத்து எங்களை சாவடிச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி ஆண்டரை பார்த்து நிந்திக்கிறாங்க. மோசே தாசனானவன் கர்த்தர் இடத்துல போயிட்டு கேட்கிறாங்க, அரைச்சியை கேட்கிறாங்க சாப்பிடறதுக்கு. ஆண்டவர் கொடுக்கிறார்.
3 அடி அளவுக்கு உணவு வந்து வாசல் கிட்ட போய் விழுது. அவங்க கண் திருஷ்டி பார்வை வரைக்கும் 3 அடி அளவுக்கு, 3 இன்ச் இல்ல, 3 அடி அளவுக்கு எவ்வளவு வேணா அவளை என்ன பண்ணுங்க இறைச்சி என்னங்க மேல நம்ம கீழே வந்து விழுந்துச்சு. பட்சிகள் எல்லாம் வந்து கீழே விழுந்துச்சு. 3 feet. கொண்டு போய் வீட்டுல உட்கார்ந்துட்டு எல்லாம் வெட்டி கிட்டி என்ன பண்றாங்க, சமையல் அறையில் உட்கார்ந்துட்டு சமையல எல்லாம் செய்து முடிச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க, வாயில வைக்கிறாங்க. வந்துச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு குஷ்டத்தை கொண்டு வர்றாரு. வாயில வச்சு எல்லாமே சத்தாங்க. என்ன உட்கார்ந்து யோசித்தேன், கர்த்தர் போஷிக்கிறவர் வேதம் சொல்கிறது. ஏன் இந்த ஜனங்கள் ஆண்டவர் அடிச்சார்? போஷித்து. அவனுடைய ஆசையெல்லாம் வயிறுதான், நாக்குக்கு எவ்வளவு ருசியா சாப்பிடணும்னு தான் அவன் ஆசை இருந்துச்சு, தவிர கர்த்தருடைய நாமத்து மேல ஆசை இல்லை. ஆண்டவர் அடிக்கிறார். உன் வாயை நீ எவ்வளவு திணிக்கிறியோ அவ்வளவு ஆண்டவர் உடைப்பார். உன் ஆத்மா எவ்வளவு திணிக்கிறியோ ஆண்டவர் அவ்வளவு உயர்த்துவார். விசுவாசிக்கிறவர் ஆமென். உன் வாய்க்குள்ள தேவனுடைய துதிகள் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும். இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தெரியுங்களா, தன்னோட வாயில நிரம்பினாலும் போதும், ருசியா நான் இங்க நல்லா இருக்குது, அங்க நல்லா இருக்குது, வசனம் தேட மாட்டாங்க, கர்த்தருடைய நாமத்தை தேட மாட்டாங்க. அவருடைய வாய்க்கு ருசியான ஒரு விஷயத்தை தான் தேடுவான். கர்த்தர் சொல்கிறார், எச்சரிக்கிறார், மறுபடியும் எச்சரிக்கிறார். அவனுக்கு அச்சா அடி அடிதான் அவங்களுக்கு உழுதுன்றார். தெலுங்குல ஒரு வார்த்தை இருக்குதுங்க, கடுப்பே தேவர்னு சொல்லுவான். என்னங்க அப்படின்னா, set aside உன்னுடைய இன்ட்ரெஸ்ட். நீதி மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுக்குன்னு சொல்லி நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீ சாப்பாடு மேல காட்டுற அந்த ஆர்வம் தேவன் மேல என்னைக்காக காட்டிருக்கிறேன் ஆண்டவர் அடிக்கிறார். ஏன்னா உனக்கு கஷ்டப்பட்டு உன்னை 430 ஆண்டுகளாக கத்திட்டு இருந்தீங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீங்கள் செய்த உடன்படிக்கை நீங்கள் நினைவு கூற மாட்டீங்களா? அந்த வசனம் 2ஆம் அதிகாரத்துல நாங்கள் வாசிக்கிறோமே, இவைகளெல்லாம் சொன்ன நீங்க கடைசியா என்ன சொல்றீங்க? எங்க நாக்குக்கு ருசியா ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு துதிக்காத ஜனங்கள் ஆண்டவர் தான் செய்ய போகிறார். Pray with praises. ஜெபிங்கள் துதியோட. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல என்ன பண்ண தெரியுங்களா, நீங்க உங்களுடைய ஆவிக்குள்ள என்ன இருக்கணுங்க, ஷபந்தரபு கவலானஸ்தெரினே நிந்துரபு ரகலதிதரமா இப்ராஹிம் தரபி லதிஹந்தரபு ஷகககலனி. என்ன பண்ணுங்க, ஆபிரகாமின் தேவனே உம்முடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி 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 ராஜா. ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்த ஈசாக்குடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி. அவர்களெல்லாம் உடன்படிக்கை செய்து அழைத்தவர் என்னையும் நீங்கள் அழைத்திருக்கிற இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணுங்க, ஒரு துதி கோஷம் எழுப்பிக் கொண்டே இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஆர்வத்துக்குள்ள வரவுள்ளாக இருக்கணும். நாக்கை நீங்க எவ்வளவு திருப்தி ஆக்குறீங்களோ உங்களுடைய ஆத்மாவை அவ்வளவு திருப்தி ஆக்கும்படியாக உங்களுடைய மனது வாஞ்ச உள்ளதாக இருக்கணும் இயேசுவின் நாமத்தில். God சும்மா டெஸ்ட் பண்ண மாட்டார். காடோட டெஸ்டிங் வேற மாதிரி. உங்களுக்கு தெரியாது காட பத்தி. ஏன் நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க? அவருடைய துதி எப்பொழுதுமே என் நாவில் இருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுங்க, துதிக்கணும். கிறிஸ்டியன்ஸ்க்கு ஆண்டவர் தந்திருக்கிற முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுங்களா, சாப்பாடை விடு என்ன தேடுன்றதுதான். இல்லைங்க, மனுஷன் அப்பத்தினால் மற்றும் அல்லன்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் 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 பிழைப்பா. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சாப்பாடு செய்து கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், இங்க வச்சிருக்கிற ஒரு பொருளை நீ சாப்பிடாதுன்னு சொன்னார். எந்த நாள் இது உன்னோட வாய்க்கு வருகிறது அந்த நாள் நீ கீழே விழுந்துருவன்றார். ஏங்க தோட்டத்துல இருந்த நாட்கள் எவ்வளவு பழங்களை சாப்பிட்டாங்க, அதெல்லாம் பைபிள் ஏன் ரெக்கார்ட் ஆகல? ஏன்னா அவைகள் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையானது இத்த மற்றும் சாப்பிடாத ஆண்டவர் சொல்லிட்டு போகிறார். உடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். வேணாம் நீ எதை செய்யாத, நீ வேணாம் துணிகரமா நீ செய்வ. துணிகரமா ஒரு மனுஷன் தொட்டுட்டு போயிருக்க ஆண்டவர் சும்மா விட மாட்டான். உன்னை விசாரிப்பான். சிலர் காதை பிடிச்சு இழுப்பாரு, சிலர் காலரை பிடிச்சு இழுப்பாரு, சிலர் சுவாசத்தை பிடிச்சு இழுப்பாரு. பாப்பா என் சமூகத்துல அவங்க கிட்ட பேசணும் கொஞ்ச நேரம். ஏதேன் தொட்டருடைய காட்சி என்னது? அவங்க வாயில என்ன இருந்திருக்கணும்? துதி இருந்திருக்கணும். அந்த அம்மா என்ன இருந்துச்சுங்க வாயில? நன்மை தீமை அறிகிற மரத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன உனக்கு வேலை அங்க? நீ என்ன செய்யணும்? கர்த்தர் எதுக்காக படைத்தாரு? உன்னுடைய படைப்புடைய அர்த்தம் என்னது? What is the purpose of your life? நான் எப்பொழுதுமே சொல்கிற வார்த்தை, ஒரு வீட்டுக்குள் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வீட்டுக்கு சந்தோஷம். ஒரு ராஜா வீட்டுல குழந்தை பிறந்தால் அந்த தேசத்துக்கே சந்தோஷம்.
ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா அந்த வீட்டுக்கு என்னங்க ரொம்ப பெரிய சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஒரு ராஜா வீட்டுல குழந்தை பிறந்தா என்ன தெரியுங்களா? என்னங்க அதோட அர்த்தம்? அடுத்த ஆளுகை செய்கிறவன் ஒருத்தன் வந்துட்டான்ற அர்த்தம். என்னங்க, எந்த சந்தோஷத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்தோட நோக்கம் என்ன? ஏசப்பா பிறக்கும் போது பூமி எங்கும் ஒரு பெரிய மாற்றுதல் உண்டானது. உலக நாயகன், உலக ரட்சகர் வந்தாருன்னு சொல்லிட்டு மேய்ப்பர்ல இருந்து தூதர்களோடு எல்லோரும் தேவனை ஆர்ப்பாட்டத்தோடு தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் எல்லோரும் சேர்ந்து துதித்தார்கள். உன்னதமானவர் நாமத்தில வந்துட்டாரேன்னு சொல்லி துதித்தார். விசுவாசிக்கிறவர் துதிகள் எப்பொழுதுமே ஒரு நாவில பிறக்கட்டும் சொல்லி நான் ஜெபிப்பேன். இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்க மாட்டேன். என்ன இருக்கட்டங்க? உடைய கடினமான நேரத்தை ஆண்டவரை துதிக்க நீங்க முயற்சி விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுதுமே ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள போங்களேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு ஊக்கப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன். ஓசியா 25:1 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். நிறைய வசனத்தை உங்களுக்கு போன வாரம் கொடுத்திருப்பேன், இந்த வாரம் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். The book of Isaiah chapter 25 verses 1. 25:1. கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை நான் என்ன பண்ணுங்க? எத்தனை பேரை உயர்த்துறீங்க காலையில இருந்து இது வரைக்கும்? தேங்க்யூ ஆண்டவரே. லவ்லி காட். உங்ககிட்ட வேலை செய்யறதுல ரொம்ப சந்தோஷம். நான் எப்போதுமே சொல்லுவேன், லார்ட் வர்க்கிங் வித் யூ இஸ் எக்ஸலென்ட். நான் உங்ககிட்ட வேலை செய்யறது எனக்கு என்னதுங்க ரொம்ப. அந்த மாதிரி யாருக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்க வேலை ஸ்தலத்துல? பாதி வேலை எப்படியே வச்சுட்டு போய்க்கிறான், இதெல்லாம் எங்க மேல வந்து விழுந்துக்குது, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா இல்லைங்களா? ஆனா கர்த்தர்கிட்ட நாம என்ன சொல்லணுமா? Lord, working with you is excellent. It is best of the best that I can think about. உங்களிடத்துல வேலை செய்கிறது, ஊழியம் செய்கிறது ஒரு உலகத்திலே ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா அந்த வசனம் சொல்லுது. என் நாவினால் உண்மை என்ன பண்ணுவாங்க? உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை நான் என்ன செய்வேங்களா? துதிப்பேன். நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையில அதிசயமானவைகளை நீங்க செய்வீங்க. விசுவாசிக்கிறவன் என்னங்க, அதிசயமானவர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டு உங்களுடைய நாவல் எப்பொழுதுமே என்ன இருக்கணுங்க? Praise God, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, ஹalleluya, ஆமென். என்னங்க, I magnify you, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே. என்னங்க, இந்த வார்த்தையோட நாவல் என்ன இருக்கணுங்க? வெறும் வாயின் வார்த்தையாக இருக்க கூடாது, இருதயத்தின் தியானமாகவே மாறும். இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிறதுனால நீங்க செய்யக்கூடாது, அது டெய்லி ஹாபிச்சுவலா மாறும். வசனத்தை வாசிக்க, ஆமென் ஆமென் ஆண்டவரே, ஆமென், இந்த வசனம் அழகா இருக்குது, இதை நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே, ரொம்ப நல்லா இருக்குது ஆண்டவரே, இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையில நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்க? try to exercise it, practice பண்ணுங்க. கர்த்தர் ஒரு மனுஷன் துதிச்சு அவன் குறையாக போனது சத்தியம் இல்லை. எத்தனை பேர் நம்புகிறீங்க? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சறத பட்டினி கெடுக்கமான கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்களுக்கு. தானியேல் சிங்கத்தின் கெபில இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை அவரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வீட்டுல இருக்கும்போது அவருடைய ஜன்னல் எல்லாம் திறந்து அவர் ஜெபித்தாருன்னு வசனம் இருக்குது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா சிங்கத்தின் கெபில அவர் முட்டிபாடு ஜெபித்தாருன்னு யார் சொன்னீங்க? அந்த மாதிரி வசனம் இருக்குதா? என்னங்க, என்ன செய்தார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிறார். நான் உம்மை துதிக்கிறேன், நீர் என் மத்தியில இருக்கிறீர்கள். I'm not going to pray. நான் ஏற்கனவே பிரேயர்ல எங்க பண்ணிட்டேன்? என் வீட்டுல பண்ணிட்டேன். ஆனா இந்த இடத்துல என்னதுங்க? துதின்ற ஆயுதத்தை என்ன பண்றேன்? நான் எடுத்துக்கொள்கிறேன். Thank you God. இந்த சிங்கனை முறைச்சு பார்த்துருக்குது, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த குட்டியானது என்னைய பார்த்துட்டு இருக்குது, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க நடுவுல இருக்கிறீங்க, நன்றி ராஜா. சிங்கத்தின் வாயில நீங்க என்ன தேயிலால நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி தகப்பனே. ஒரு ஆமென் சொல்றீங்க. துதிக்க 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 தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவ தூதர்கள் யார் இறங்கி வந்தாங்க எனக்கு தெரியாது, ஆனா அந்த துதிக்காக தேவனை கர்த்தர் ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டாரே சொல்றேன் நாமத்தினால. அந்த கெபில பார்த்தீங்கன்னா 120 சிங்கத்துக்கு மேல இருந்துச்சாங்க, 1-2 கிடையாது. அதுதான் அவர் கீழே வரும்போது அவர்களை புரண்டி தள்ளிதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கும். அங்க கீழே இறக்கி இருக்கிற நேரத்துல என்னாச்சுங்க? எல்லாரையும் பிச்சு போட்டுச்சா. ஆனா தானியேலை மட்டும் போட. காரணம் என்னது? அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்ய. நீ துதித்து பாரு, சிங்கத்தின் கெபிலையும் அற்புதங்களை பார்க்க. துதித்து பாரு, எப்படிப்பட்ட மனுஷயா. காற்றும் கடலையும் இவருடைய பேச்சு கேக்குது.
அவர்கள் அப்படியே நிஷப்தமாக மாறிட்டாங்க. என்ன மாதிரி ஒரு மனுஷனை நான் தொழுது கொள்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு ஆளை என்ன பண்றேங்க ஆராதிக்கிற. நீங்க மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதேன்னு அந்த வசனம் இருக்க. இருபத்தி 7ங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இது வரைக்கும் ஷீடர் என்ற பேர் எல்லாம் கேள்விப்படுவீங்க. இந்த 23ல நீங்க வாசிங்களேன், வாசிங்க 23. அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் என்ற வார்த்தை என்னங்க, இப்போ ஆண்டவர் ரெஸ்பெக்டோட சொல்றார் ஷீடர்கள். இப்ப 27 அந்த சீஷருக்கு தான் பாருங்க, அந்த மனுஷர்கள் என்றார். என்னங்க, எங்கத்துல எங்க கொண்டு வந்துட்டாரு? சீஷர்ல இருந்து என்னங்க, எவ்வளவு இருந்தாலும் நீங்க மனுஷன் தானே. சங்கீதத்துல ஒரு இடத்துல வாசிக்கும், இவர்கள் தேவர்கள் நான் எண்ணின, கடைசியா மனுஷன் போல இவங்க சாவறாங்களே. உன்னுடைய ஸ்தானத்தை நீ என்ன பண்ணாத, விட்டு கொடுக்காத. நீ யாருன்றது என்ன பண்ணாத, நீ பயங்கரவாதி கூட இரு, ஆண்டோடைய சமத்துல நீ வித்தியாசமானவதான் இருப்ப இயேசுவின் நாமத்தினால. வசனம் சொல்றது 27, அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் எப்படிப்பட்டவர், காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்றார். என்ன ஒரு வார்த்தை, காற்றும் கடலும் இவருக்கு. இப்ப உங்களை பார்த்து உண்மையான கேள்வி கேட்கிறேன், உங்க வீட்டுல யார் உங்களுக்கு கீழ்ப்படுகிறார்? ஆண்டவருடைய வாழ்க்கையில காற்றும் கடலும் கீழ்ப்படுச்சு, உங்க வீட்டுல யார் கீழ்ப்படுகிறார்? யாரும் பண்றது. எங்க வீட்டுல ஒரு சோட்டுக்கிறான் பட்டாணி மாதிரி, என்ன வேலை செய்யறான், கடக்கு முடுக்குன்னு சொல்லி. உங்க வீட்டுல அந்த மாதிரி அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருங்க கீழ்படிச்சாங்க, யார் கீழ்படுகிறாங்க? ஆனா இங்க வசனம் சொல்கிறது, காற்றும் கடலும் அவருக்கு என்னதுங்க கீழ்படுகிறது. இந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுல கீழ்பட எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆண்டுடைய நாமம் என்னதுங்க, என்னங்க அதோடைய அர்த்தம் என்னங்க? when you pray, when you praise, நீங்கள் துதிக்கும் போது காற்றும் கடலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை போல ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, அந்த மனுஷர்கள் என்று வார்த்தை கொண்டு வந்தார். இதுக்கு முன்னால் அவர்களை ஷீடர்கள் படகுல ஏறி போனாங்க, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகும்படியாக. அந்த 23ல நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் அந்த படகுல ஷீடர்கள் என்ன பண்ணாங்களா, அவர் ஏறின போது அவருடைய சீஷர்கள் தான் வசனம், வேற யாரும் ஜனங்கள் கிடையாது. ஆனா அந்த ஜனங்கள் தான் கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, இதே பைபிள் என்ன சொல்லுங்க, எதுங்க ரொம்ப மரியாதைக்குரிய வார்த்தை எதுங்க, சீஷ. இல்லங்க இங்க எங்க வராங்க பாருங்க, 23 27லயே மேல ஆண்டவர் என்ன பண்றாரு, கீழே வந்து இறக்கி விட்டுறாரு. வானப்பா நீங்க மனுஷனாவே இருந்துருங்க. இதனுடைய அர்த்தம், even though you are with Jesus but you don't understand Jesus. நீங்க இயேசுவோட தான் இருக்கீங்க, ஆனா இயேசுவை இன்னும் புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்களே. Understand God. ஆண்டவருக்கு சேர வேண்டிய துதி என்ன பண்ணுங்க, give the due to God. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை, ஸ்துதியின் காணிக்கைகளை, ஸ்தோத்திரத்தின் காணிக்கைகளை அவருக்கு நீங்க செலுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. அது உங்களுடையது இல்லைங்க, அது ராஜாவுடையது. ராஜா இன்னும் ராஜரிகம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனங்களுடைய வார்த்தைக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை துதிக்க ராஜாவுடைய நாமம் இன்னும் புகழ்ச்சி அடையுங்க. இருட்டு உலகத்திலே இயேசுவின் நாமம் சொல்லுவது வெளிச்சமாகவே மாறுங்க. நான் சொல்லிட்டே இருக்கிற எப்பொழுதுமே, ஒவ்வொரு துதியும் ஒரு வெறுக்கட்டை போலங்க. நீ போகிற இடமெல்லாம் நீங்க அதை எரிந்து கொண்டே இருக்கும். ராமன் சொல்லி எதிர்ப்பாங்க, நீங்க ஒவ்வொரு துதி என்னதுங்க, ஒரு வெறு கட்டையை போல. நீ ஒருவேளை பாதாளத்துல நீ பாடிக்கை போட்டாலும் ஆண்டோட வசனம் சொல்கிறது, நான் அங்கேயும் இருப்பேன். ஏன் வசனம் மறந்துட்டீங்களா? சங்கீதம் 51 எப்படி கர்த்தர் பாதாளத்திலே இருப்பாரு? சங்கீதம் 51. உங்க சமூகத்துல இருந்து விட்டு நான் எங்கே போவேன்?
சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் நான் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்க? சரி, நம்ம 10ல இருந்து வாசிக்க கேட்பீங்களா? பாருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி எனக்குள் என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாவிகள் உம்மிடத்தில் என்ன செய்வாங்களா? மனம் திரும்புவார்கள். தேவனே, தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. தேவனே, நீர் என்னை ரட்சிக்கும் தேவன். இப்போ சங்கீதம் 139 7 8 9 நம்ம வாசிக்க கேட்போங்க. சங்கீதம் 139 7 8 9 10ங்க. இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது கேட்போங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும். பாருங்க, இந்த வசனத்தை எழுதும் போது வான மண்டலத்துல அவங்களுக்கு தெரியாது யார் இருக்கிறாங்க. இப்ப சொல்லலாம் 450 கிலோமீட்டருக்கு மேல பாத்தீங்கன்னா ISIS சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சுனிதா வில்லியம்ஸ் இன்னொருத்தர் எல்லாம் வந்துட்டு விண்வெளியில இருந்து என்ன பண்ணாங்க, நியூஸ் கேட்டீங்களா? அந்த வார்த்தையெல்லாம் அங்கேயும் என்ன இருக்கிறாங்க. அதுல இருந்த ஒருத்தர் ஒரு கிறிஸ்டியன், அவரும் வந்துட்டு ஆன்லைன்ல உட்காந்து சர்ச் சர்வீஸ பாப்பாரு. அவரு ரிவர் ஆஃப் லைஃப் ஒரு சபைக்கு அவர் போகிறாரு. ஆனா ஆன்லைன்ல அவங்க சர்ச் உட்காந்துட்டு விண்வெளியில இருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னங்க, ஆனா இந்த வசனம் எழுதும்போது என்ன இல்லைங்க, அந்த விண்வெளியில இந்த பிளே ஸ்டேஷன் என்ற அந்த வார்த்தை என்ன இல்லைங்க, இல்லவே இல்ல. ஆனா அப்பயும் அந்த வசனம் சொல்லுது, நான் வானத்துல ஏறினாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. நான் பாதாளத்துல என்னதுங்க படுக்கை போட்டாலும் நீங்க அங்கேயும் இருக்கிறீங்க. எப்படிங்க சாத்தியம்? துதிக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் எப்பொழுதுமே இருப்பார். நீ என்ன மாதிரி ஒரு பாதாளத்தின் சூழ்நிலை மத்தியில போனாலும் கூட, ஏன் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல அந்த அக்னி சுவாலை தொடல? ஏற்கனவே அவர்கள் அக்னியாக இருந்தாங்க. இந்த நெருப்பு போய் அந்த நெருப்பு என்ன செய்ய போகுதுன்னு நான் கேட்கிறேன். நீங்க கையில சுடுகிற அந்த என்னங்க அந்த மேட்ச்ஸ்டிக் உடைய நெருப்புக்கும் கேஸ்ல எரிக்கிற அந்த நெருப்புக்கும் என்ன வித்தியாசம்ங்க? இதுவும் நெருப்பு தன்மை, அது என்னதுங்க, ஒரு சின்ன குச்சி காட்டை என்ன பண்ணாங்களா? அப்ப நீங்க என்னவா மாறணுங்க, என்னவா மாறணும்னு எதிர்பார்க்கிறீங்க? நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக துதிக்கிற ஜனங்களாக நீங்க மாறணும் ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. அந்த குவாலிட்டிகளை நீங்க வந்துட்டீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நீ பாதாளத்துல நீ படுக்கை போட்டவன் நான் அங்கே இருக்கிறேன். சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலும் போய் தங்கினாலும் நீங்க அங்கேயும் உங்களுடைய கை என்னை வலதுகரம் என்னை பிடிக்கும். விரல் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில மூடிக்கொண்டாலும் என்னவா இருக்குங்க, இருட்டு கூட என்னவா இருக்குங்க. எப்படிங்க சாத்தியம்? ஒவ்வொரு துதியும் என்ன தெரியுங்களா, இது வரைக்கும் கட்டன்னு சொன்ன, இனிமேல் அது நெருப்பு கட்டையா மாறணும். பலிபீடத்தின் மேல் நெருப்பு எப்போதுமே என்ன இருக்கணுங்க, எரிஞ்சுட்டே இருக்கணும். துதிக்கணும் துதிக்கணும் துதிக்கணும். உங்களோட வாழ் என்ன இருக்கணுங்க, பிரைஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் கவலையே என்னதுங்க, ஒரு நேரமும் நீங்க வெக்கப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லும்படியாக துதிக்கும்படியாக கிறிஸ்தவர்களாக நீங்க என்னதுங்க வெக்கப்படக்கூடாதுங்க. ஏன்னா வசனம் சொல்றது, ஒருவேளை நீ பூலோகத்துல இருக்கிற நாட்களை என்னை பத்தி சொல்ல நீ வெக்கப்பட்டா, பரலோகத்துல பிதாவுக்கு முன்பாக நான் உன்னை பத்தி சொல்ல நானும் வெக்கப்படுவேன் வசனம் சொல்றது. I will never talk about you in heaven. இங்கே நீ சொல்றதுக்கு உனக்கு கூச்சமா இருக்குது, வெக்கமா இருக்குது, அவமானமா இருக்குது. ஆனா பரலோகத்துல எப்படி நீங்க செய்வீங்க? God is going to install something new, fire.
சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னை நான் அபிஷேகம் செய்கிறார். என் பாத்திரமோ நிரம்பி வழியத்தக்கவனுடைய துதிகள் ஆண்டவருக்கு முன்பாக எழும்புன இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Let's go to the Psalms 9. 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன். என்னங்களா? ஆண்டவருக்கு என்ன கொடுக்காதீங்க? பாதி நீங்களும் பாதி கர்த்தருக்கு கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு எப்படி கொடுங்க? முழுசா கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவருக்கு முழுசா. அவிசுவாசி ஆண்டவருக்கு பிடிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவிசுவாசி யாருக்கு பிடிக்காதுங்க? God style is you cannot reach God by unfaith but with faithfulness. அவிசுவாசத்தோட தேவனை தேட முடியாது. ஆனா விசுவாசத்தோட தேவனை தொட முடியும் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுலும் சீலாவும் அவர்கள் இருந்த இடத்தை சூழ்நிலையாக மாற்றிக் கொண்டாங்க. அவங்க ஒருவேளை மரணமே சந்திக்கிற ஒரு இடமாக இந்த இடம் இருந்தாலும் கூட நான் துதிக்க நான் ஏறிடுகிறேன். பாதாளத்துல என்ன தெரியுங்களா? பயம். என்னங்க பயம்? ஜபிக்கிற ஜனங்க மேல தண்ணி ஊத்தி கூட அவங்களை பழக்க போட்டுடலாம். ஆனா துதிக்கிற ஜனங்களை அவங்க பண்ண முடியாது. ஜபிக்கிற ஜனங்களை என்ன பண்ணலாம்? தண்ணி ஊத்தி கூட குளிராக்குதுங்க, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா துதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் செய்ய முடியாது. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார். அவன் துதிக்க 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 அவனுடைய சரீரங்கள் அந்த நெருப்பு அனல் பாய்கிறதை போல இருக்கிறதா. அவருடைய கண்கள் விழாவின் கண்களை போல அவர்கள் சுற்றி திருந்து பார்க்கிறார்கள். ஆண்டுடைய சமூகத்துக்கு நோக்கி பார்க்கிறார்கள். அந்த 4 ஜீவராசிகளும் காலையில இரவு பகல் சொல்கிற வார்த்தை, இவர் பரிசுத்த, இவர் பரிசுத்த. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த தூதர்கள் சொன்னாலும் அவர்கள் பரிசுத்தர், சொல்லாவிட்டாலும் அவர் பரிசுத்தர். ஏன் இவர்கள் இந்த வார்த்தையை பரிசுத்தர் சொல்கிறாங்க? அப்பதான் புரிஞ்சுக்கினேன், இது அவருடைய தினந்தோறத்துடைய உணவுன்னு தெரிஞ்சுக்கினேன். பரிசுத்தம் தேவதூதருடைய தினந்தோறும் என்னங்க, அவங்க உயிரோட இருக்கணும்னா என்ன சொல்லணுங்க? நீ பரிசுத்தன்ற வார்த்தை நீ சொல்லுங்க என்னங்க தேவதூதர். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இரவு பகலும் அவர்கள் என்ன செய்வாங்க? வெளிப்பாடு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் நீங்க வாசிக்க கேட்கும் போது அந்த 4 ஜீவராசிகள் இரவும் பகலும் அவர் இருந்தவராக, இருக்கிறவராக, வரப்போகிறவராக பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு கிறிஸ்தனுக்கு என்னங்க எவ்வளவு ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10 வசனத்தை படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனா நம்ம தூய்மையா பரிசுத்தமா வாழ முடியுமா? இல்ல டெய்லி இடைவிடாத வசனங்களை தியானித்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு சாப்பிட்டா ஒரு கிறிஸ்தவன் ஆரோக்கியமா சேமமா இருப்பான்? நீங்க உலகத்துல சாப்பிடுற சாப்பாடு உனக்கு கோளாற கூட உண்டாக்கிடலாம். ஆனா ஆண்டவருடைய உணவு உனக்கு ஒரு நாளும் பேஜாராக்காது. நீ சாப்பிடுற சாப்பாடு கூட உனக்கு ஏதோ ஒரு விதத்துல திகிச்சு போயிடும். ஆனா ஆண்டுடைய உணவு உனக்கு திகட்டாது. அது தேனிலும் மதுரமானது. ஆண்டுடைய வசனம் உனக்கு உயிரை கொடுக்க இயேசுவின் நாமத்தினால. எலிசா உடம்புல எவ்வளவு ஆண்டுடைய வார்த்தை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வாலிப வார்த்தை எடுத்து போய் அவருடைய எலும்புக்கு பகுதியை தூக்கின்னு போய் போட்டுறான். அந்த கிராமத்துல அன்னைக்கு பெரிய அழுகின் சத்தம், ஐயோ இந்த பையன் சத்துட்டான வாலிப பையன் சொல்லு. எலிசாவுடைய கல்லறையில கொண்டு போய் தோண்டி எடுத்து போய் பொதிச்சு உள்ள போடுறான். அவருடைய எலும்பு அந்த வாலிபனுடைய சக்குன்னு தொடுது. டக்குன்னு நினைச்சு உட்காந்துறான். ஊர் கிராமமே என்ன எடுத்துங்க பயந்துடுறாங்க. என்னமா அந்த மனுஷன் இப்பதான் சாவாச்சு, இப்பதான் தூக்கி போய் போட்டோமே, இவருடைய கதை பாரு என்னவா இருக்கிறது. என்ன நடந்தது தெரியுங்களா? அவன் எழுந்து உட்கார்ந்து உடைய உடம்புல இருக்கிற அணுக்களுடைய கடைசி நிலைப்பாடு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை மட்டும் நான் துணிக்கிறேன். என்னைக்குமே சொல்லக்கூடாது நான் புதைக்கப்படுகிறேன்னு சொல்லக்கூடாதுங்க, விதைக்கப்படுகிறேன்னு சொல்றேன். அதுதான் அவனுடைய ஜீவியமா இருக்கும். ஒரு நாளைக்கு நானும் விதைக்கப்படுவேன். அந்த நாளுடைய வரலாறு வேற மாதிரி இருக்கும் சொல்லி தான் நான் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலிசா உடம்புக்குள்ள கடைசி அணுக்கள் வரைக்கும் நான் வல்லமை இறங்கினது. அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைனா, அது உள்ள வைத்துக் கொள்ள முடியலையா? அவருடைய அந்த எழுபடது அந்த வல்லமை வெளியே வந்து, ஐயோ ராமன் சொல்றது உன் மேல இருக்கிற ஒரு கிருபை, அது உன்கிட்ட மாற்றம் இருக்க கூடாது. உன்னை வந்து சந்திக்கிற எல்லாருமே அந்த கிருபை தொடர்ந்து இயேசுவின் நாமத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால்
எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டானவர். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல இயேசுவே என்னில், இனி நான் அல்ல இயேசுவே. எத்தனை வாட்டி நீங்க அந்த வார்த்தையில சொல்றீங்க? நாட் மீ ஓ காட், நான் அல்ல ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர். இந்த சூழ்நிலை நீங்க மகிமைப்படுவீங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த இடத்துல நீங்க மகிமைப்படுவ போகிறீங்க இயேசுவின் நாமத்தினால. துதிச்சு பாருங்க. Let the gravity உங்களை புல் பண்ண இயேசுவின் நாமத்தினால. ஒன்னையில்லாத ஒரு கருப்பு கலர் மேக்னெட்டுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இழுக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தை அதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா தேவ பிள்ளைகளாக நீங்க என்னங்க, நம்ம இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன்னை உலகத்துல சாத்தியங்களாக வைத்திருக்கிறாரு. உனக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வல்லமை பாய்ந்த இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறவங்க, don't expect somebody will come and do your business. உன்னை விசிட் பண்றதுக்கு ஜனங்க வரக்கூடாது, உன்னை விசிட் பண்றதுக்கு தேவ தூதர்கள் வரணும். மரியாதை சந்திக்கிறதுக்கு ஜனங்க வந்து சொல்ல, அம்மா அப்படிமா கறீங்க அப்படின்னு வரலீங்க. யார் வந்ததுங்க? தேவ தூதர். நான் ஒரு நற்செய்தியோட இடத்துல வந்திருக்கிறேன், இந்த செய்தி அவருடைய வாழ்க்கையை மாற்றம் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம கை எடுத்து கொண்டுக்கிற காரணம் என்ன சொல்லுங்க? தேவ தூதர் நம்ம அவன் சந்திச்சு போனாங்க. அவங்களே என்னங்க துதிக்கு பாத்துறதாக வைக்கலீங்க, ஆனா கணத்துக்கு பாத்துறதாக அவங்களை வைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுவீங்க. யார் சந்திச்சாங்க? ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ தூதனை வந்து சந்திக்கிறார். உங்களை சந்திக்கிற நபர்கள் சாதாரணமானது இருக்கக்கூடாது. உங்களை சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் தேவ ஆவியாக இருக்கணும். உனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போகணும். இன்னைக்கு என்னுடைய பிசினஸ் இன்னைக்கு ஓட, நாளைக்கு ஸ்டாப் கூட இல்ல. ஆனா ஆண்டவருடைய வாழ்க்கையில அவர் ஓட அவனை ஆரம்பிச்சிட்டாருன்னா நீ நிக்க வைக்க மாட்டா இயேசுவின் நாமத்தினால. அது ஓடிட்டே இருக்குங்க, அது ஓடிட்டே இருக்குங்க. நீ போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், நீ போகிற இடமெல்லாம் செழிப்பு, நீ போகிற இடமெல்லாம் மகிமையை நீ காண்ப இயேசுவின் நாமத்தினால. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போக இயேசுவின் நாமத்தினால. என்னங்க உன்னோட வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிட் வேலை செய்யணும், காட் வேலை செய்யணும். ஆண்டவரே கிருபையா இருங்க, இரக்கமா இருங்க, தயவா இருங்க, நீதியாக இருங்க. அந்த சங்கீதக்காரன் அப்படிதான் கொண்டு போகிறேன். நான் உம்மை உயர்த்துகிறேன், நான் உம்மை உயர்த்துகிறேன். சங்கீதம் 9 வசனம் எடுத்துக்கொடுங்க பாருங்க. கர்த்தாவே முழு இருதயத்தோடும் உம்மை நான் என்ன செய்வேங்க? அறக்கோர பக்தி ஆண்டவருக்கு பிடிக்காதையா, நிறைவாக நீங்க மாறுங்க. ஜனங்கள் கஷ்டத்தின் நேரத்துல நிறைய யோசுவன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறது கூடவே மாட்டான், மறந்துட்டு இருப்பான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஏன் ஜனங்கள் கஷ்டத்துல இருந்து வெளியே வரல சொல்லுங்க? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஜனங்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு கேடு என்ன தெரியுங்களா? மறக்கிற புத்தி இருக்கு, மறந்துருவாங்க. அவர் செய்த ஒரு உபகாரங்களை நீங்க ஒன்றையும் என்னங்க அப்படின்னு என்ன அர்த்தங்க? மறக்காதீங்க. நீங்க மறந்துறீங்கன்னு எனக்கு தெரியும், மறக்காதீங்க. நம் தாழ்வுல நினைத்தவரை துதிங்கள், அவருடைய கிருபை மறக்காதீங்க. என்னங்க அவர் மறவாமல் நம்மை நடத்தி வருகிறார். நாம் என்ன பண்ணக்கூடாது? அவரை துதிக்க, ஜெபிக்க, அவரை உயர்த்த, என்னங்க எப்போதுமே ரெடி ப்ரிப்பேர்டா இருக்கணும். How prepared are you? How prepared are you? ஆண்டவருடைய வருகைக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாருங்க? ப்ரிப்பேர் பண்றார். Praises, துதிக்கணும். ஆண்டவருடைய நாமம் உன்னுடைய வாயில என்ன பண்ணுங்க? துதிக்கணும். கட்டில் ஆண்டவர் உடைப்பா, இரும்பு தாழ்பால்களை முறியடிப்பா, சத்துருடைய எல்லா வன்கண்களை உடைப்பா. தேவனாகி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். Start praising God. இது வரைக்கும் துதிக்காத இருக்கிற ஆண்டவரோட வசனத்தை கேட்கிறாரு. யாக்கோபு 5:13 நீங்க கேட்டீங்கன்னா எது உன்னை தடை செய்து, எது உன்னை ஸ்டாப் பண்ணுது? யாக்கோபு 5:13, James chapter 5 verses 13. Is any among you troubled? வாசிங்களே. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், நீங்க துன்பப்பட்டு இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு துன்பம் இருக்குது? என்னங்க நீங்க உட்கார்ந்து பார்த்தா யாருக்கு துன்பம் இல்லாத மாதிரி உட்கார்ந்துறீங்க? இப்ப எல்லாரும் கட்டு கட்டதா வச்சிருக்கிறீங்க. ஆனா வெளியே மாத்திரம் ஒண்ணே இல்ல பாஸ்டர், எங்க பாருங்க, எங்க ஒண்ணே இல்ல. நான் வச்சிருக்கிறீங்களா இல்லையா? சிலர் கோல்டா மாத்திட்டு இருக்கிறீங்க, சில பணமா வச்சிட்டு இருக்கிறீங்க. என்னங்க God bless you. ஆண்டவருங்கள என்னங்க ஒருவேளை நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருந்தா யார் தடை செய்ய முடியும்? பிராமின் சொல்றீங்களா? அது கோல்டா இருந்தானா, செயினா இருந்தானா, மோதிரமா இருந்தானா, ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. யாருப்பா தடை செய்ய முடியும்? மாணவடி தடை செய்ய முடியுமா? சொல்லுங்க, யார் தடை செய்ய முடியும்?
உங்கள் யாராயிலும் துன்பப்பட்டு இருந்தால் ஜெபம் பண்ண கடவன். அவன் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். சங்கீதத்தை என்ன பண்ணுங்க? பாட கடவன். சிங் பிரைஸ் என்ற வார்த்தை. அவருக்கு என்ன பண்ணுங்க? துதிய செலுத்துங்க. சிங் பிரைஸ் டு காட். Praises belongs to God. துதி தேவனுக்கு உரியது. விசுவாசிக்கிறவங்க லூசிபருடைய விழுச்சிக்கு காரணம் தெரியுங்களா? துதி அவன் வைத்து கொண்டான். விசுவாசிக விழுகிறதுக்கு காரணம் தெரியுங்களா? கர்த்தருக்கு சேர வேண்டியதெல்லாம் நீங்களே வச்சுட்டு இருக்கிறீங்கன்றதான். லூசிபர் துதியை ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தான். அவன் இன்னும் எங்க இருப்பான்? அதே பொசிஷன்ல அழகா இருந்திருப்பான் இல்லீங்களா? அப்படியே நடந்துக்கணும், ஆண்டவர் துதிக்கணும், ஓசானா ஓசா அப்படி என்ன பண்ணிருக்கலாங்க? பாடிட்டு லூசிபர் இன்னும் எங்க இருந்திருப்பாரு? ஆண்டுடைய சமத்துல இருந்திருப்பான். ஆனா எங்க ஒரு இடத்துல ஒன்ன சொரங்கி அமைச்சு இந்த துதி என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். அப்படியே நாங்க சிங்காசனத்துக்கு மேல நான் போனா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க அவருடைய மலைக்கு மேல நான் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்னொன்னா கவர் பண்ண ஆண்டர் ஓ எனக்கு வாய்ப்பு கொடுத்து அவன் திரும்பலையே. ஆண்டரான ஒரே அடி அடிக்கிறான். வசனம் சொல்ற நட்சத்திரங்களை போல அப்படியே விழி நட்சத்திரம் போல அந்த பூமியில தபார்னு விழுந்தான். அவன் கூட வந்துட்டு 22 தூதர்கள் விழுந்திருக்காங்க. ஆண்டர் அடிக்கிற டைம் 22 தூதர்கள். இப்போ லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, பூமியில 22 கிரேட்டர்ஸ்னா விண்வெளியில இருந்து விழுகிற அந்த இடம் வந்து பொத்தலா இடம். அந்த மாதிரி 22 இடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குழியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய குழிங்க. பூமியில நடந்திருக்கிற நிகழ்ச்சி கிரேட்டர்ஸ். என்னங்கன்னா வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு போட்டுதான். நிறைய ரகசியங்கள் சத்தியங்கள் இருக்குதுங்க. பரிமாணம் அதெல்லாம் நம்ம படிக்கணும்னா என்ன இருக்குதுங்க? ஆண்டவர் சொல்றாங்க கீழே விழும்போது நட்சத்திரம் போல கீழே விழுந்தான். இன்னைக்கு கூட நீங்க பாக்குறீங்க இந்த ஏலியன்ஸ்ன்ற வார்த்தையில யூஎஃப்ஓ ஏலியன் மூஞ்சி ஒரு மாதிரி விகாரமா வந்து நிக்கிறாங்க. அதெல்லாம் பூதங்க பேய்ங்க. கடைசி நாட்கள் அவங்க எல்லாம் வெளிப்படுவாங்க. என்னங்க வேற உலகத்துல இருந்து வராங்க. வேற உலகம் கிடையாது. அவங்க இந்த உலகத்துல தான் விழுந்து இருக்கிறாங்க. ஒரு டெக்னாலஜியோட இருக்கிறாங்க. ஹையர் டெக்னாலஜியோட இருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லி பைபிளை நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற பெரிய இது மலை மேல கொண்டு போய் இயேசுவானவர் நிக்க வைத்தாருன்னு வசனம் இருக்குது. தேவாலயத்து மேல கொண்டு போய் எப்படி அவனுக்கு வாழாம இருந்துச்சு? எப்படி இயேசுவாவை தொட்டாம? இவன் அசுத்தமானவர், இவர் பரிசுத்தமானவர். எப்படி இது சாத்தியம்? இது இந்த கற்களை பார்த்து நீங்க உணவா மாத்துன்னு சொல்கிறாரு. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் வந்தது? கடைசியா கேட்கிறார், நீ என்ன பார்த்து என்ன பணிஞ்சு இதெல்லாம் உனக்கு கொடுத்துறடின்ற. எங்க ஸ்டார்ட் ஆனதுங்க? வானத்துல ஸ்டார்ட் ஆன அதே விஷயம். ஆண்டவர் சொல்ற தேவனாகி கர்த்தரை தவிர்த்து யாரு நீ நம்மளோட நீ ரொம்ப டேஞ்சர் இடத்துல போறன்னு சொல்லிட்ட. Praises belongs to God. ஒரே ஒரு விஷயம் லூசிஃபர் எடுத்து துதி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தான் சொல்றதுங்க, praise and worshipல ஆண்டவருக்கு கொடுத்துடணும்ன்ற. உன்னால காணிக்க கூட கொடுக்க முடியலையா? நீ பிச்சைக்காரனா கூட இருக்கிறியா? அது does not matter. ஆனா நீ இருதயத்துல மாத்திரம் பிச்சைக்காரனா மாத்திரம் இருக்க கூடாது. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீ செலுத்திடணும். ஊமையா இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது செலுத்திடணும். அவன் குருடனா இருந்தாலும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது செலுத்திடணும். அவன் சப்பானியா இருந்தாலும் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது செலுத்திடணும். அது உன்னுடையது அல்ல, அது தேவனுடையது. தேவனிடத்துல போகும்போது அவன் சப்பானியா இருந்தாலும் ஆண்டவரை தட்டி எழுந்து வான்னு சொல்லிட்டு, எடுத்த பொண்ணும் இல்லை, எடுத்த வெள்ளியும் இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்தினால உனக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தரித்திரர்களை தேவனை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். ஏன் வசனம் வாசிக்கல? நீங்க கேட்கலையா? யோவான் 12 தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் தான் இருப்பாங்க, நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன். இது நான் சொன்ன வார்த்தை, ஏசப்பா சுயமா சொன்ன வார்த்தையாச்சு. I am not going to be with you always. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது நீ வைத்துக் கொள்ளாத. ஒரு காலத்துல வீடுகள்ல தேவனுடைய பாடல்கள் பாடிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு வீட்டுங்கள்ல பாத்தீங்கன்னா வர சன் மியூசிக், இன்னைக்கு யூடியூப் தான் ஓடுது. என்னங்க என்னைக்கு எந்த உலகத்துல வந்துடுறோம் சொல்லுங்க? காலையில ஏன் சொன்ன பக்தி பாட்டு ஓடிடும். இன்னைக்கு நீங்களே யோசித்து பாருங்க, யார் வீட்டுல அங்க ஏசப்பா பாட்டு கேட்டுக்கிறீங்க உங்க ஏரியால? ஒரு காலத்துல எப்படி இருந்தது தெரியுங்களா? வீட்டுல காலையில ஏன் என்ன போடுவாங்க? ஆண்டுடைய பாடல்களை கீதங்களை போடுவாங்க. நீங்க எல்லாமே என்ன ஆச்சு தெரியுங்களா?
நம்ம காட் கிட்ட போறீங்க, காட விட்டு தூரம் போயிட்டு. அதான் செய்தி. போன கிட்ட வந்துட்டோம், காட் விட்டு தூரம் போயிட்டோம். ஒரு காலத்துல எல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பர் தூக்கின்னு போவாங்களா பாத்ரூம்ல போயிட்டு, நாங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் தூக்கின்னு போறதுல போனதான் தூக்கின்னு போறாங்க. அது ஒருவேளை உள்ள வந்துச்சாலும் கழுவிட்டு திருப்பி எடுத்துருந்தா அதை அடிக்கிறீங்க உங்களை பத்தி யோசிச்சிருந்தேன் அடி. அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம், வேர்ல்ட் எப்படி எடுத்துருப்பாங்க, டிரான்சிஷன். வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். கடைசி நாட்கள் ஆண்டவர் என்ன தேடுறாரு தெரியுங்களா? பக்திவான தேடுறாரு. Everybody can be an entertainer, everybody cannot be a worshipper. உங்களை எல்லாருமே பரவசத்துக்குள்ள கொண்டு போகலாம், ஆனா எல்லாருமே உங்களை பக்திக்குள்ள கொண்டு போக முடியாது. Stay in the heart of God. ஆண்டவருடைய இருதயத்தில் தங்கி இருக்கிற அந்த ஆராதனையை தேடுங்க. உங்ககிட்ட திருடக்கூடாத ஒரு இடத்துக்கு நீங்க போங்க. உன்னை நீ மறக்கிற ஒரு இடத்துக்கு போங்க. உன்னுடைய அடையாளமே ஆண்டவருடைய துதியா மாறட்டும். துதிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எரிகோ மதில ஆண்டவர் துதி நான் உடைச்சு யோசுவாவை பார்த்து சொல்றேன், யோசுவா நான் இந்த விஷயத்தை வேற மாதிரி டீல் பண்ண நான் வாஞ்சிக்கிறேன். நீ நான் சொல்றேன், ஐயா நீங்க என்ன கட்டளை கொடுக்குறீங்க அதுதான் நான் செய்ய போகிறேன். எடுத்துக்கோ, உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கோ. முன்னால நடக்கவே அவங்கள இந்த எரிகோ மதில் என்ன பண்ணிட்டோம், 7 நாளைக்கு இந்த பெட்டி எடுத்து சுத்திட்டு ஒரு 7 நாளைக்கு நீங்க என்ன செய்ய தெரியுமா, எக்காலத்தின் சத்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் துணியோடு நீங்கள் துதிங்க. இந்த மதில்கள் உங்க கண் முன்னால விழுது நீங்க பார்க்க போறீங்க. 6 நாள் ஏதாவது செய்திருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. என்ன 6 நாள் சுத்தின்னு வரும், உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா பாடினுக்கிறாங்க, இவங்க இவ்வளவு நல்லா பாடினுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல உடைக்க போறது உங்க தலையை தானா நாங்க உடைக்க போறோம் அவங்களுக்கு தெரியல. செய்தி யாருக்கு தெரியுங்களா? யாருக்குங்க செய்தி? எங்களுக்கு இல்லப்பா செய்தி. செய்தி யாருக்கு? உள்ள உட்காந்து பாட்டு கேட்டுங்க உங்களுக்கு தான். 6ஆம் நாள் பிபி ஊத போறோம் நாங்க. ஊதுல அவங்க மதிலெல்லாம் வசனம் சொல்றது பாட்டை எடுத்து உள்ள போயிட்டு ஒவ்வொரு தலையில வச்சுனாங்க. இயேசுவின் நாமத்தினால ராட்சதருடைய பட்டணத்தை கர்த்தர் ஒன்றரை நிர்மூலமாக்கினா. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி நன்றி. வசனம் சொல்கிறது அவர் துதியோட தேவனை ஆர்ப்பாட்டத்தோட தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் எல்லோருமே ஒரு மனமாக உயர்த்தினார்கள். விசுவாசிக்கிறவங்க ஒன் யூனிஃபைட் ஸ்பிரிட். உடன்படிக்கை பெட்டிக்கு வேண்டிய ஒரே ஒரு விஷயம் துதிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு வேண்டியது என்ன தெரியும்? முடிச்சிடலாம். சாம்ஸ் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருப்பதினால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் மறு உத்தரத்தை அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை எல்லா ஈக்கட்டிலும் நான் என்ன செய்வாங்க, இவனை தப்பி வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவையில்லையா, அவனுக்கு கர்த்தர் போதுமையா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவனை ஒருபோதும் விட மாட்டார் ஐயா, விட மாட்டா. தாய் தன் பாலகனை மறப்பாத நான் உன்னை மறக்க மாட்டேன். தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமப்பதை போல் இதுவரைக்கும் நான் உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். உனக்குதான் ரொம்ப கடினமான விஷயம். அர்ப்பணித்து பாரு, ஆண்டவர் எல்லாம் முற்றிலும் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. நீ எந்த விஷயத்துக்காக அதிகமாக ஊக்கப்பட்டு ஜெபிக்கிறியோ அதெல்லாம் உன்னோட வாழ்க்கையில பாதிப்பாவே வராங்க. சில நேரத்தில் ஈஸி கிடையாது, ஈஸி கிடையாது. ஒருவேளை சிலர் பணத்துக்காக ஜெபிக்க, பணத்துடைய கிரைசிஸ் நீங்க பாப்பீங்க. ஒருவேளை உறவுக்காக ஜெபிக்க, உறவுடைய கிரைசிஸ் கடினங்களை நீங்க பார்ப்பீங்க. சில வியாதிகளுக்காக ஜெபிக்க, வியாதிகளை நீங்க சந்திப்பீங்க. ஆனா விடாமுயற்சியா கர்த்தரை தேடுவது ஆண்டவர் அவர்களை இயேசுவின் நாமத்தினால் வெற்றி போகும்படியாக ஆண்டவர் செய்ய மகிழ்ந்துள்ளார். Hold on to your faith. God is going to come. உன்னுடைய விசுவாசத்தை பிடித்துக்கொள்ளு. உன்னை ரட்சித்த தேவன் இதோ வரப்போகிறார். ராஜா வரப்போகிறார். ஆயுதமாகுங்க. ஏசப்பா வரப்போகிறார். என்ன பண்ணுங்க? ஆயுதமாகுங்க. ஏசப்பா வந்த உடனே நீங்க என்ன செய்ய போறீங்க? அவரை போய் பணிந்து கொள்வீங்களா? பிடித்துக் கொள்வீங்களா? முத்தம் கொடுப்பீங்களா? என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க. நம்ம விட்டு போனவர்கள் ஐயோ திருப்பி வந்தா அவர்கள் எப்படி பாப்போம் இது செய்வோம். ராஜா வர போகிறேன், என்ன செய்ய போகிறீங்க? What dress are you going to wear? என்ன ஆடை நீங்க போய் போட்டுட்டு போறீங்க? ஏசப்பாவை சந்திக்க போகும்போது how are you going to present yourself before God? ஆண்டவருக்கு முன்னால் நிக்கும்போது எப்படி பயபக்தியோட நிற்பீங்க? வரும்போது ஆடோட வந்தாருங்க, இந்த வாட்டி சிங்கத்தோட வர போறாங்க. வித்தியாசம் வந்தாங்க.
வழியா வந்தார். இந்த வாட்டி வரும்போது என்ன நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்காது. இந்த வாட்டி வரும்போது வல்லமையோட we comes with full of honor, respect. முழு கனத்தோட வரப்போகிறார். என் தேவன் ராஜாவாக வரப்போகிறார். என் தேவன் நாயகனாக வரப்போகிறார். என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராகவே வரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க இதுவரைக்கும் ஓசானா என்ற கீதத்தை பாடணும். ஆனா இனிமேல் ஆண்டவருக்கு மாரநாதா சீக்கிரம் வாருங்க. உங்களுக்காக ஒரு சிறு கூட்டம் ஏக்கத்தோட காத்து கொண்டிருக்கிறது. எங்களை கைவிடாமல் எங்களை பிடித்து கொண்டு போகும்படியாக மிகுந்த அவளோடு காத்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? எல்லோரும் கண்களை முடிங்க. தேவனுக்கு முன்பாக நம்ம அர்ப்பணம் செய்வோம். Lord, we thank you God for this day. இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. ரிபென்ஸ்தோர நோந்தெர பெலியா ஷரனா ஆந்திரபா. Mighty God, mighty God, mighty God, mighty God. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை துண்டுபண்டியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றுங்க, கடினமான சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த காரியங்கள் மனுஷனால கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்கிறது. ஆனா தேவனால் இவைகளாம் கூடும் என்ற வார்த்தை தகப்பனே. தேவனால் கூடுங்க, தேவனால் கூடுங்க, தேவனால் கூடுங்க, தேவனால் கூடுங்க ராஜா. எங்களுக்கு இது கசப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். ஆனா தேவன் இவைகளை மாற்றி தர நீ வல்லமையா இருக்கு. நாங்களே இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஆண்டவரே. உலகத்தின் ஜனங்கள் அவர் எப்படி போராடி கொண்டிருப்பாங்க தகப்பனே. நீங்க மாற்ற மாட்டீங்களா? நீங்க தொட மாட்டீங்களா? ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? வினோதமாக உங்களுடைய கரங்கள் எங்களை உருவாக்கவில்லையா? ஆச்சரியமாக பயங்கரமாக எங்களை உருவாக்கவில்லையா? இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு தாட்பார்களும் உடைக்கும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். ராபந்தரபோ ஷேகேஸ்தரனா தேனேவில யாதரமாதரபோ ராகா. அப்பாவுடைய கரத்துக்குள்ள தேவனை கத்து நாங்க தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். என் சபையின் மக்கள் மாற்றப்பட்ட மக்களாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. வேடிக்கை பார்க்கிறவர்களாக வைக்காதீங்க, வேற சேனல்களை பார்க்கிறவர்களாக வைக்காதீங்க. எங்களையோ ஒரு சேனலா மாத்துங்க, எங்களையோ ஒரு கதவியா மாற்றுங்க, எங்களையோ ஒரு கசைவாக மாற்றுங்க. உடைக்கப்பட்டுள்ள ஒரு அபிஷேகத்தின் தாயத்தை உணர்வடைய தகவல் உடைக்கப்படுகிற பாத்திரங்கள் கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டது சொல்லி ரோமியால வாசிக்கிற மக்கள் நாளை போகிற ஊழியர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உடைய நீதி காலத்துல ஒப்பு கொண்டிருக்கிறோம். இது சுய லாபத்துக்காக நாங்க போகலாம். ஆண்டவருடைய நாமம் கீர்த்திக்கப்பட்டும்படியா போகிறோம். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள தேவ பிள்ளைகளை ஒப்பு கொண்டிருக்கிறோம். ஏசப்பாவுடைய நாமம் மகிமைப்பட்டு தேவனாகி கர்த்தருடைய கரத்துக்களை எங்களை நாங்க தாழ்த்தி சரணடைகிறோம் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. God bless you.